ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிந்தாமணி உதவியோடு பார்த்தீங்கன்னா நம்முடைய அஞ்சலி நம்முடைய மாசிலாமணி பேக்கெட்லேருந்து சாவி எடுத்தது பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாத லாக்கரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறத லேண்டோட டாக்குமெண்ட்டை சிந்தாமணியும் அஞ்சலி எடுத்து யாருக்கும் தெரியாது சீக்ரெட்டாக அந்த லேண்டை விற்று பணத்தை நம்ம வாயில் அடித்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 பேரும் பிளான் பண்ணி அந்த பத்திரத்தை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்திங்கன்னா உடனே அதை விற்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இழிச்சவன் எவனானு இருப்பான். அவன் தலையில் கட்டிட்டு லம்பாக ஒரு 20 லட்சத்தை எடுத்துக்கிட்டு இந்த இலக்கிய ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்கான். இந்த பணத்தை வச்சு தான் நான் கார்த்திக் கூட மீண்டும் சேருவேன் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் பிளானெல்லாம் எப்பயுமே சொதப்பலில் தாங்க முடிய போகுது. நம்முடைய மாசிலாமணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரில் இருக்கிற இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரத்தை பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணி வைக்க முயன்றாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பத்திரம் உங்கள் பேர்லேயே இல்லை, மாசிலாமணின்ற ஒரு பேரில் இருக்குது. அவர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நீங்கள் லேண்டை விற்க முடியும், இல்லைனா விற்க முடியாது, உங்களுக்கு சல்லி பெசா தேராது அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த அஞ்சலியும் சிந்தாமணி எந்த மாதிரி முடிவை எடுத்து நம்முடைய மாசிலாமணியை அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு யாருக்கும் தெரியாது கூப்பிட்டு போய் கை நாட்டு வச்சு அந்த பணத்தை ஆட்டியே போட போகிறாங்களா, இல்லை வீட்லேயே ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறப்ப நம்மளுடைய வசந்துக்கிட்டே லட்சுமி கிட்டே மாட்டிக்கிட்டாங்களான்னு கண்டிப்பாக நம்முடைய இலக்கியாவுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்க நம்முடைய அஞ்சலி கையும் களமாக பிடிச்சி ஏற்கனவே தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த அஞ்சலிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வெளியேறினா கண்டிப்பாக தெரிய மாட்டான். இவளை எப்படியாவது நம்ம ஜெயிலுக்கு அனுப்புறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கால் பண்ணி இப்படி தான் என்னுடைய அம்மாவை வீட்டில் அடித்து போட்டு என்னுடைய மாமாவோட பிக்சட் டெபாசிட் 10 lakhs ஆட்டியை போட பார்த்தாங்க. அதே சமயம் இப்போ அது நடந்து ஒரு நாள் கூட ஆகல. அது வரைக்கும் என் மாமாவோட லேண்டை அவர் பேரில் இருக்கிறத இவங்க ஃபோர்ஜர் பண்ணி விற்கிறதுக்காக இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இந்த சிந்தாமணி அஞ்சலி ஜெயிலில் தூக்கி போட போகிறாங்க. இந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்ணிட்டு இந்த ஏமாத்து வேலை இந்த சிந்தாமணி அஞ்சலி செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான தண்டனை கொடுக்க போகிறாங்க கோர்ட்டில். இந்த தண்டனை எப்படி தான் இந்த சிந்தாமணி அஞ்சலி அனுபவிக்க போகிறாங்களே பேசாத நம்ம தெரிஞ்சுட்டு தான் இருக்குமே, ஏமா நீ என்னை கொஞ்சமாவது சொல்லி திருத்திருக்கலாம்ல, நான் உன் பொண்ணு தானே அப்படின்றாங்க. ஏண்டி உனக்கு எங்கடி போச்சு, நானே திறந்தாத நான் எப்படி உன்னை திருத்துறது அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. வேறு பெரிய எபிசோடில் இதெல்லாம் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.